ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் குட்டி விதிச்சுன்னா இன்றைக்கி ஒரு அருமையான 65 தான் பார்க்க போகிறேன். அதை எப்படி மணக்க சமைச்சு கிறிஸ்பியாக தான் அதை செய்ய போகிறேன். எப்படி அதுக்கு மசாலா சேர்த்து செய்கிறதுன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது என்ன 65 காடை 65. அது எப்படி செய்கிறது சிம்பிளாக அழகாக வீட்டிலேயே செய்யலாம். வாங்க நாம் இன்றைக்கி அழகாக காடைக்கு என்ன தேவைங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முதல்ல 3 காடையை எடுத்து க்ளீன் பண்ணி வச்சாச்சு. வச்சதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன், மைதா 1 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 50 கிராம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, அரை பீஸ் லெமன், இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் காடையை 2ஆக பொழந்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெஞ்சு பீஸை பாருங்கள், இந்த மாதிரி பொழந்துக்கலாம். பொழந்ததுக்கப்புறம் நாம் லெக்லையும் சரி ஜஸ்ட்லேயும் சரி அப்படியே லைட்டாக கீறி விட்டுக்கலாம். ஏன் இந்த மாதிரி கீறி விடுறோம்னா அதில் மசாலாலாம் ஏறி நல்லா சால்ட்டு ஸ்பைசஸ் எல்லாம் ஏறிக்கும். அதனால் இந்த மாதிரி கீரல் போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் இது 3 காடையில் இதே மாதிரி போட்டுக்கலாம். இதை போட்டதுக்கப்புறம் இதுக்கு முதல்ல நம்ம என்ன சேர்க்க போகிறோன்றதை பார்க்கலாம். லெமன் அரை பீஸ் ஜூஸை அதில் அப்படியே புழிஞ்சு விட்டுக்கலாம். அதை புழிஞ்சு விட்டதுக்கப்புறம் தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதில் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷம் இல்லை ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் இதை மாதிரி போடுறோம்னா அப்போ தான் இந்த காடையில் இந்த சால்ட்டு ஸ்பைசஸ்லாம் ஏறும். அதனால் முதல்ல இந்த மாதிரி போட்டு ஊற வச்சுக்கலாம். ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலாவை அதோடு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ளார் ஆட் பண்ணிக்கலாம். என்னென்னா மைதா கார்ன்ஃப்ளவர் இது 2ஐயும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கலர் பவுடர் சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு வேணும்னா இதில் முட்டையும் சேர்த்துக்கலாம். ஆனால் இன்றைக்கி நம்ம முட்டை சேர்த்து செய்ய போகிறதில்ல. ஏன்னா நார்மலாக தான் செய்ய போகிறோம். சில பேர்த்துக்கு முட்டை வேணும்னா முட்டை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதை அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஜஸ்டெல்லாம் நல்லா தடவி விட்டுக்கலாம். அதையும் நல்லா தடவி விட்டுட்டு அந்த கீரல் போட்ட இடத்துலையும் அப்படியே லைட்டாக தடவி விட்டு நாம் அப்படியே ஊற வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். ஏன் இதுக்கு ஒரு 10 நிமிஷமே அதிகம்தான். ஏற்கனவே நம்ம மசாலா போட்டு ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கோம். அதனால் இப்படியே ஊற வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்குள்ளே ஊற வச்சா போதும். அதுக்கப்புறம் ஸ்டவ்வை பற்ற வச்சு கடாயை வச்சு அதில் ஆயில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஊற்றிக்கிங்க. நான் இன்றைக்கி ஒரு 700 ml ஊற்றிக்கிட்டேன். ஊற்றி அப்படியே பாருங்கள், நல்லா ஊறி வந்துருச்சு. கலராகவும் நல்லா அட்ராக்டிவ் கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ண வேண்டியதுதான். நம்மளுக்கு முருகலாக வேணால் முருகலாக எடுத்துக்கலாம், சாப்பிட்டா வேணாலும் சாப்பிட்டா எடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம நல்ல முருகலாக தான் போட போகிறோம். அதை அப்படியே ஆயிலில் போட்டு நாம் திருப்பி விட்டுக்கலாம். நல்லா வேகிற அளவுக்கு திருப்பி விட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். பாருங்கள், நல்ல மொருவில் கிறிஸ்பியாகவும் நம்ம வேக வச்சுக்கலாம். ஓகே, நல்லா கிறிஸ்பி வந்துருச்சு. அப்படியே எடுத்து வச்சு அப்படியே பெப்பர் தூளை மேலே தூவி விட்டு அப்படியே ஆனியனை வச்சு சாப்பிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு அப்படியே ஆனியனு கேரட்டு
மல்லி இலை பச்சை மிளகாய் அப்படியே நைஸாக கட் பண்ணி கூட அப்படியே லெமன் ஜூஸை புழிஞ்சு விட்டு லைட்டாக பெப்பர் சால்ட்டு போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த சாலட் சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். சூப்பர்.